அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா காவேரிப்பட்டினம் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு தேதி பாத்தீங்க அப்படின்னா 15/7/2025. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாங்காய் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் வந்திருக்கு, அது வந்து என்னென்ன குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறோம் பாருங்க. இந்த மாங்காய் பாருங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சைஸ் பாத்தீங்கன்னா இப்படி வந்து 400 கிராம் வந்து 600 கிராம் வரைக்கும் மாங்காய் இருக்குது. இது பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதா இருக்கு. எப்படியும் வந்து இதுல எல்லாம் மிக்சிங்கா இருக்கு. இதுலயும் வந்து பெரிய மாங்காய்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாருங்க பெருசு தான். எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நீளம் தான் கம்ப்ளீட்டா ஃபுல்லா வருது மாங்காய் எல்லாமே. அடுத்து இந்த பக்கம் எல்லாம் பாருங்க, இது பொடி. இதெல்லாம் ஜூஸுக்கு போயிடும் மாங்காய். இது எல்லாம் மிக்சிங் பண்ணி போட்டுருவாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல் பெரிய சைஸ் இது. இதுவும் பாருங்க எல்லாமே ஒரே ராசி. இது எப்படியும் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 5ல இருந்து 6 வரைக்கும் வரும் இந்த மாங்காய். இதுவும் அதே தான், சேம் அதே மாதிரி தான் இருக்கு இந்த மாங்காவும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது நாட்டின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வந்து சின்னதா இருக்கு சைஸ். அடுத்து பாருங்க, இது பெங்களூரா. இது பாருங்க பெங்களூரா மாதிரி தான் இருக்கு. இது நாட்டி பெங்களூரான்னு நினைக்கிறேன். அடுத்து இது பாருங்க, நீளம் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ், ரொம்ப பொடி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் தான் போயிருக்கு பாக்ஸ். இதெல்லாம் பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. ஒரு பாக்ஸ் எப்படியும் வந்து 30ல இருந்து 35 கிலோ வரும் கம்பல்சரி. அப்படி வச்சிருக்காங்க, அடுக்கி வச்சிருக்காங்க. பருத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு இந்த மாங்காய். இது பாருங்க ரொம்ப வந்து கலர் வந்து ரொம்ப கொஞ்சம் பிளாக்கா இருக்கு, கலரு கருப்பா இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பச்சையா இருக்கு. காய் பச்சையா இருந்தாலும் ஃபுல்லா வந்து பழுக்கிற ஸ்டேஜ் காயிட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கால் பாகம் பழுத்துட்டு இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா மாங்காய் எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லா இருந்துச்சு, மாங்காய் எல்லாம் எடுத்துட்டாங்க. இது பாத்தீங்கன்னா பொடி நீளம். இது யூடியூப் சேனலா? இது பாருங்க, இது எல்லாமே கலந்து இருக்கு. இது பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்து இருக்கு பாருங்க இந்த மாங்காய். இது ஃபுல் கலர். இதுலயும் 1-2 மிக்சிங் இருக்கு, பச்சை கூட இருக்கு. இது பாருங்க பொடி. இந்த பாக்ஸ்ல இருக்கிறதான் பொடி. தனியா அவங்களே வந்து இப்போ ஒரு மாங்காய் வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா பொடியெல்லாம் அவங்களே வந்து பெருக்கி தனியாக வச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படியே பாக்ஸ் வந்து அங்கெல்லாம் வந்து செட்டிங் பண்ண மாட்டாங்க. தோட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா பெருசு சின்னசுன்னு சொல்லி எல்லாமே டிவைட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க இங்க. இதெல்லாம் பாருங்க நாட்டி தான். இது என்ன மாங்காய்? இது மல்லிகை பொடியா? இது சரி சரி, நாட்டி மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓரளவுக்கு எடுத்து காட்டியிருக்காங்க என்னென்ன மாங்காய் வந்திருக்கு அப்படின்றது. ஏன் பேச மாட்டீங்களா? பாருங்க இதெல்லாம் வந்து சைஸ் வந்து நல்லா ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு சைஸ். இது ஆனா உள்ள பாத்தீங்கன்னா மிக்சிங் இருக்கு, மச்சை சாரல் எல்லாமே மிக்சிங். ரொம்பலாம் இல்லை, இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு மாங்காய். இது இதெல்லாம் பாருங்க, இந்த மாங்காய் கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்லா வந்து சாரல் தான்.
இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டம் இருந்துக்கும். இப்போலாம் கூட்டம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் எல்லாம் முன்ன மாதிரி எதுவும் வரதில்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா கூட்டமும் கம்மியாக இருக்குது, மாங்காவும் கம்மியாக இருக்குது. மாங்காய் என்னமோ அவ்வளோதான் வந்துட்டுருக்கு. ஆவரேஜாக வந்து எல்லாமே வந்துட்டுருக்கு. ஆனால் ரகம் இல்லை, வெறும் நீளமே பெங்களூரா இது மட்டும் தான் வந்துட்டுருக்கு. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.